அனைவருக்கும் வணக்கம். டோபாலஜியில் ஒரு 40 வினாக்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ 41வது வினாலேருந்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட்? இப்போ கீழே வர இந்த 4ல் எது காம்பேக்ட்னு கேட்குறாங்க. இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் க்ளோஸ்ட் 0,1 வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இதான் காம்பேக்ட், மற்றதெல்லாம் நாட் காம்பேக்ட். அவங்க என்ன கேட்குறாங்க, கீழே வர்றதுல எது காம்பேக்ட்? closed interval 0,1 with the standard topology is compact. அடுத்து பாருங்க, which of the following topological property is preserved under continuous deformations? Which of the following topological property is preserved under continuous deformations? Connectedness. முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா கான்செப்டையும் வச்சு 1 மார்க் வந்து கிரியேட் பண்ண முடியணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா ஏரியாவும் டச் பண்ணி 1 மார்க் கொடுத்துட்ருக்கேன். எ மேப் எஃப் எக்ஸ் டு ஒய் பிட்வீன் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, இது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. இது ரெண்டுக்கும் இடையில் டிஃபைன் பண்ண ஒரு மேப்பு தான் எஃப். இஸ் கண்டினியூஸ். இஃப் எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னா, இஃப் the pre-image of every open set is open. full back of open set is open னா நம்ம ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் சொல்லிடலாம். full back of open set is open அப்படின்னா நம்ம f கண்டினியூஸ் சொல்லலாம். pre-image of every open set is open, f continuous னா. அடுத்தது பாருங்க, what is the topology on a set with a single point? ஒரு செட்டில் ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் வாட் இஸ் த டோபாலஜி ஆன் எ செட் வித் சிங்கிள் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிற ஒரு செட்டுக்கு டோபாலஜி என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்கிரீட் டோபாலஜி சொல்லலாம். எம்டி செட்டும் அந்த சிங்கிள்டன் செட்டு ஹோல் செட்டும் இருக்கிற ஒரு செட்டு டிஸ்கிரீட் டோபாலஜி. அது ரெண்டு தான் நம்ம வந்து அது அப்போ சிங்கிள்டன் எலமெண்ட்டுக்கு பவர் செட் எழுதணும். எம்டி செட்டும் அந்த ஹோல் செட்டு சிங்கிள்டன் செட்டும் தான். ஸோ டிஸ்கிரீட் டோபாலஜி இருக்கும். அந்த சிங்கிள்டன் செட்டும் ஹோல் செட்டும் இருக்கிறத வந்து நம்ம இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னா அதுக்கு இந்த டிஸ்கிரீட் டோபாலஜி வேறு ஒன்றும் இல்லை, இன்டிஸ்கிரீட் டோபாலஜியே தான். ரெண்டுமே இருக்கும். இந்த 2 ஆப்ஷனுமே ட்ரூ. ஓகே, ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த நான் எம்டி செட் கொடுத்தாலும் என்னால் 2 டோபாலஜி, அட்லீஸ்ட் 2 டோபாலஜி சொல்ல முடியும். ஒன்று டிஸ்கிரீட் டோபாலஜி, இன்னொன்று இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. நான் டிஸ்கிரீட் டோபாலஜி எழுதலான்னு ட்ரை பண்ணோன்னா அது எனக்கு இன்டிஸ்கிரீட் டோபாலஜி தான் கிடைக்கும். எழுதி பாருங்கள். எம்டி செட்டும் ஹோல் செட்டும் இருந்தால் அது இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவோம். டிஸ்கிரீட் டோபாலஜின்றது அந்த செட்டோடைய பவர் செட் எழுதுகிறோம், அது ஒரு கலெக்ஷன் வரும் இல்லையா, அதுதான் டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டிஸ்கிரீட் டோபாலஜி இன்டிஸ்கிரீட் டோபாலஜியும் சேம் ஆகிடும். இந்த இடத்துல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிற ஒரு செட்டுக்கு. அடுத்தது, எ ஸ்பேஸ் இஸ் செட் டு பி பாத் கனெக்டட் இஃப் any 2 points can be joined by a continuous path. A space is said to be path connected if any 2 points can be joined by a continuous path. இதான் மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, மற்ற ஆப்ஷன் படித்து பாருங்கள், அப்படியே பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள். இதுதான் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு வரேன். அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் இஸ் நாட் காம்பேக்ட்? எது காம்பேக்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. 4த்தையும் பொறுமையாக படிக்கணும், படிச்சுட்டு எது இல்லைன்னு சொல்லணும். த ரியல் லைன் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி காம்பேக்ட் கிடையாது. த ரியல் லைன் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி வந்து காம்பேக்ட் கிடையாது, மற்றதெல்லாம் காம்பேக்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள், இமேஜின் 2 shapes, எ ஸ்குவாஸ்டு சர்க்கிள் அண்ட் ஏ பெர்ஃபெக்ட் சர்க்கிள். ஸ்குவாஸ்ட் சர்க்கிளும் பெர்ஃபெக்ட் சர்க்கிளும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டோபாலஜிக்கலி வாட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம்? தே ஆர் ஹோமியோமார்பிக். இந்த ஸ்குவாஸ்ட் சர்க்கிளும் பெர்ஃபெக்ட் சர்க்கிளும் ஹோமியோமார்பிக் டு ஈச் அதர். ஓகே, அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் காம்பேக்ட் ஸ்பேசஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் காம்பேக்ட் ஸ்பேசஸ்? காம்பேக்ட் ஸ்பேஸ்க்கு கீழே வர 4ல் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. Every sequence has a convergent subsequence. Compact space la every sequence has a convergent subsequence.
Every sequence has a convergent subsequence. ஓகே, ரொம்ப முக்கியமானது பார்த்து தான் எடுத்து கொடுத்துட்டு வரேன், விட்டுறக்கூடாது. அடுத்தது, வாட் கேன் பி செட் அபவுட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ காம்பாக்ட் ஸ்பேஸ்? இட்ஸ் ஆல்வேஸ் பவுண்டட். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ காம்பாக்ட் ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை ஆல்வேஸ் பவுண்டடாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இட் அட்டைன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் அண்டு மினிமம். ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ காம்பாக்ட் ஸ்பேஸாக இருந்தால் அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ அட்டைன் ஆகும். இந்த ரெண்டுமே ட்ரூ இருக்குது. எது வேணாலும் கேட்பாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ காம்பாக்ட் ஸ்பேஸாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பவுண்டடா? எஸ், பவுண்டட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமமும் மினிமமும் இருக்கும். Which theorem states that the product of compact space is compact? Tikhonov theorem. Product of compact space compactனு சொல்கிறதுக்கு Tikhonov theorem யூஸ் ஆகுது. Teets extension theorem is used to extend a continuous function. ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு க்ளோஸ்டு சஸ்பேஸ்க்கு டிஃபைன்ட் ஆன கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை என்டையர் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணும். அது என்னென்னா டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணும் ஹோல் ஸ்பேஸ்க்கு. அந்த தியரம் வேறு ஒன்று இல்லை, டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். அடுத்தது பாருங்கள், விச் தியரம் ப்ரொவைட்ஸ் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் மெட்ரைசபிலிட்டி? விச் தியரம் ப்ரொவைட்ஸ் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் மெட்ரைசபிலிட்டி? மெட்ரைசபிலிட்டிக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷன் கொடுக்கறது எது அப்படின்னா யுரைசான்ஸ் மெட்ரைசேஷன் தியரம். இந்த நேம்டு தியரம்ஸ்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், அப்படியே படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நேம்டு தியரம்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்காம அவங்களால தூங்க முடியாது, கண்டிப்பாக கேட்பாங்க. நான் ஒன்று என்ன சொல்லுதுன்னு இப்போ சொல்லிட்டு வரேன். விச் தியரம் ப்ரொவைட்ஸ் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் மெட்ரைசபிலிட்டி? யுரைசான்ஸ் மெட்ரைசேஷன் தியரம். அடுத்து பாருங்கள், which of the following theorem guarantees the existence of a continuous function separating two disjoint closed sets in a normal space? Which of the following theorem, கீழே வர 4 தியரமில் which of the following theorem guarantees the existence of a continuous function? Existence of a continuous function separating two disjoint closed sets in a normal space. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோடைய எக்ஸிஸ்டன்ஸை சொல்லிவிட்டு செப்பரேட்டிங் டூ டிஸ்ஜாயின்ட் க்ளோஸ் செட்ஸ் இன் ஏ நார்மல் ஸ்பேஸ் பண்ணுது அப்படின்னா, அப்படி பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யுரைசான்ஸ் லெம்மான்னு சொல்லுவோம். அந்த நேம்டு தியரம் பேர் யுரைசான்ஸ் லெம்மா. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோடைய எக்ஸிஸ்டன்ஸையும் கூடவே செப்பரேட் டிஸ்ஜாயின்ட் க்ளோஸ் செட்ஸ் இன் ஏ நார்மல் ஸ்பேஸ் சொல்கிறது யுரைசான் லெம்மா. அடுத்தது பாருங்கள், which theorem states that a continuous function on a closed subset of a normal space can be extended to the entire space? பாருங்கள், ஒரு continuous function defined on closed set closed set of a normal space. இப்போ நார்மல் ஸ்பேஸில் இருக்கோம். நம்ம நார்மல் ஸ்பேஸில் ஒரு க்ளோஸ் சப்செட் இருக்குது. க்ளோஸ் சப்செட்டுக்கு டிஃபைன்ட் ஆன கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை என்டையர் ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அந்த தியரம் வேறு ஒன்றும் இல்லை, டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட எக்ஸ்டென்ஷனை பற்றி பேசுகிற தியரம் டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் நார்மல் ஸ்பேஸில். ஓகே, அடுத்து பாருங்கள், the Tikhonov theorem is a fundamental result in which area of topology? Tikhonov theorem வந்து fundamental result in which area of topology? Point set topology. Tikhonov theorem is a fundamental result in which area of topology? Point set topology. ஓகே, ஸோ 55 வினாக்கள் பார்த்துருக்கோம். இன்னும் கொடுக்க போகிறேன். முக்கியமானது அவங்க விடாமல் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து மொத்தமாக கொடுத்துட்டு வரேன். இந்த பிடிஎஃப் இன்னும் ஒரு 2 டேஸில் நிறைய கொடுத்துட்றேன். ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துட்றேன். முக்கியமான கேள்விகள் எதையும் விடக்கூடாது. இதில் இருக்கிறது அப்படியே அங்கே வந்துடும் இல்லை சார் அப்படின்றாங்க. இல்லை, இதில் இருக்கிற கான்செப்ட் படிச்சுட்டு போடுறது மூலயமா அங்கே நீங்கள் கொஷினை அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணணும். அப்படி தான் படிக்கணும். கான்செப்ட் லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, ஒவ்வொரு தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத உள்வாங்குறீங்க. அதை போய் அங்கே அப்ளை பண்ணி ஆன்சரை பிடிக்கிறீங்க. ஓகே, இன்னொரு 2 டேஸில் 100 கொஸ்டின் தாண்டிடுவேன். 100 கொஸ்டின் முதல்ல தரேன். இந்த 100 கொஸ்டின் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா டோபாலஜி மேலே இந்த பயம் இருக்கும்ல, ஏகப்பட்ட பயம் டோபாலஜி மேலே. யூஸார் டோபாலஜி ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு பயம் போயிடும். நீங்கள் டோபாலஜியில் எதை வேணாலும் கேளுங்க சார் அப்படின்வீங்க. நம்ம இதோட நிறுத்திட்டு போகிறதில்ல, தொடர்ந்து நிறைய கொடுக்கவும் போகிறோம்.
தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேக்ஸுக்கு வந்து திடீர்னு இப்போ புதுசாக வர நியூ கமர்ஸ் அவங்க எல்லோரும் மேக்ஸ்க்கு வந்து சார் நாங்கள் இந்த ஷார்ட் டைமில் படிக்க மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் மேக்ஸ்க்கு ஒரு 3 PDF தரேன். சைக்காலஜிக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஒரு 2 PDF தரேன். மொத்தம் 5 PDF. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு PDF தட்டி விடுறேன். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.